வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வர இருக்கிற இந்த தை திருநாளாம் நன்னாளில் நமது அனைவருடைய இல்லங்களிலும் அன்பும் இன்பமும் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பொங்கிட உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சூப்பராக ஒரு பொங்கல் செய்ய போகிறோங்க. அதுவும் முதல்ல இப்போ தான் நான் பொங்கல் செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்க கூட நல்ல கோவில் பொங்கல் மாதிரி தளன்னு அருமையான ஒரு பொங்கல் ஈஸியாக குக்கர்லேயே செஞ்சிடலாம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போய் பொங்கல் வச்சிடலாம். நான் இன்றைக்கி சொல்கிற இதே அளவுகளோடு நீங்கள் இதே மாதிரி பொங்கல் செஞ்சு பாருங்கள். 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த பொங்கல் உங்களுக்கு ரெடி ஆகிடும். தேவையான பொருளெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஒரு தடவை கொடுத்துருக்கேன், அதுலேயும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சரிசி, கொஞ்சமாக பாசிப்பருப்பு, வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக துளி ஜாதிக்காய் பொடி, துளி பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு சால்ட்டு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்பயுமே நீங்கள் அளக்கிறதுக்கு ஒரு கப்பு வச்சுக்கோங்க. இந்த கப்பு, இந்த மாதிரி கப்பு இல்லை மெஷரிங் கப்பு உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு டம்ளர், அதே டம்ளரில் தான் நம்ம எல்லாமே அளக்க போகிறோம். அதனால் ஒரு டம்ளர் அளவு வச்சுக்கோங்க. நான் இந்த கப்பில் இன்றைக்கி 1/4 கப்பு, கரெக்டாக 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் தானே செய்ய போகிறோம், அதனால் மிதமான தீயில் வச்சு லேசாக வாசனை வர்ற அளவு ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போகிறோம். ரொம்ப ப்ரௌனாலாம் வறுக்க வேண்டாம். ஸோ 2 நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அதே கப்பில் நல்லா குமிச்சு நடுக்கிற ரைஸு, பச்சரிசி. ஸோ கொஞ்சம் குமிச்சு எடுத்துக்கோங்க ரைஸை. ஸோ ரைஸ் எல்லாம் நம்ம வறுக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி குமிச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிடலாம். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது அப்படியே ஊறட்டும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அரிசி நல்லா ஊறிடுச்சுன்னா நல்லா குழஞ்சி உங்களுக்கு வந்துடும். அதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம், 15லேருந்து 20 நிமிஷம் போதும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வெல்லைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். மிதமான இனிப்பு வேணும்னா இந்த அளவுக்கு ஒரு 400 கிராம் வெல்லம் போதும். கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தான் எங்களுக்கு சக்கரை பொங்கலில் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுடைய வெல்லம் எந்த கலரில் இருக்கோ, நல்ல டார்க்காக இருந்துச்சுன்னா பொங்கலும் நல்ல டார்க்காக வரும். ஸோ வெல்லத்தை நல்லா இடித்து இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோன்னே வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிரும். சுத்தமான வெல்லமாக இருந்தால் வடிகட்ட வேண்டாம். ஆனால் எப்போ பார்த்தாலும் கொஞ்சமாக மண்ணோ தூசியோ இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எப்பயுமே வெல்லத்தை மட்டும் இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டிக்கிறது நல்லது. இப்போ நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பாகு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து அப்படியே டார்க்காக ஆகும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து டார்க் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கையோடு இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே இப்போது நம்ம அரிசி ஊறிடுச்சு இல்லையா? ஊறின அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. வெள்ளைப்பாகை ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த பாகு நம்ம ஊற்றி கிளறும் போது அந்த பொங்கல் பதம் கரெக்டாக இருக்கணும். அதுக்காக இப்போ 5 கப் தண்ணி ஊற்றியாச்சு. பச்சரிசி அதுவும் ஊறி இருக்குது. அதனால் 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேமில், அதுக்கு மேலே நம்ம விட வேண்டாம். ஸோ இது கொஞ்சம் விசில் போட்டுடுவோம். அதுக்குள்ளே நான் பக்கத்தில் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்ச ஒரு 100 கிராம் நெய், 100 கிராம் அதுக்கு மேலே போடுறதுனால உங்களுடைய விருப்பம். அதில் பாதி நெய்யை ஒரு பேனில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை 25 கிராம் 25 கிராம் தாராளமாக போடுறதும் போடலாம். இந்த நெய் முந்திரி திராட்சைலாம் உங்கள் விருப்பம்தான். எவ்வளோ போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம், கூட போடலாம். ஸோ முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துடலாம். அதுக்குள்ளே இங்கே நான் 4 விசில் விட்டு இதை ஆஃப் பண்ணிட்டேன். முந்திரி திராட்சையும் அந்த பக்கம் வறுத்து வச்சிட்டோம் நம்ம. ஸோ கவனமாக நல்லா பொன்னிறமாக அந்த மாதிரி வறுத்துக்குங்க.
இப்போ நம்ம அந்த ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். கரெக்டாக குக் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னடா ரைஸ் கொஞ்சம் உதிரி மாதிரி தெரியுதுல்ல? இல்லை, ஆனால் நல்லா குழஞ்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு கரண்டி வச்சு இப்படி நசுக்கி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு நல்ல குழைவாக தான் இருக்குது ரைஸு. அவ்வளோதான். ஒரு கரண்டி வச்சு நல்லா நசுக்கி விட்டுடுங்க. இப்போ நல்லா வெதுப்பாக ஆயிடுச்சு சக்கரை பாகு. பாருங்கள் எப்படி குழஞ்சிருக்குன்னு. அந்த வெள்ளைப்பாகு, சக்கரை பாகுன்றேன், சாரி, வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல கட்டி எங்கேயும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அந்த சக்கரை பாகு நல்லா பிறண்டு வர்ற மாதிரி கிளறி விடுங்க. முதல்ல பாதி ஊற்றி கிளறுங்க, அப்புறம் பாதி ஊற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பொங்கலுக்கு நல்ல கருப்பு வெல்லம், பாகு வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. கண்டிப்பாக வடிகட்டிடுங்க, மறந்துடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து அதிலே கொஞ்சோண்டு அந்த வெள்ளைப்பாகு அடியில் இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கலந்து ஊற்றியிருக்கேன். சுடு தண்ணி தான். அப்புறம் மீதி இருக்க நெய் 50 கிராம் 50 ml நெய்யையும் அதில் ஊற்றிடுங்க. நம்ம பொடிச்சு வச்ச இதில் வந்து ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் 3 சேர்த்து நான் எப்பயுமே பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாகவும் போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏலக்காய் தூள். ஜாதிக்காய் பொடியும் பச்சை கற்பூரமும் ஒரு பிஞ்சு அப்படி இத்தினூண்டு குட்டி குட்டியாக போடணும், அவ்வளோதான். அப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ ஃப்ளேமை ஆன் பண்ணுங்கள். ஃப்ளேமை ஆன் பண்ணி ஃபுல் சிம்மரில் வைங்க. நல்லா கலந்து விடுங்க. சும்மா கமன்னு அந்த பச்சை கற்பூர வாசனை, ஏலக்காய் வாசனை, அந்த ஜாதிக்காய், அது எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். மேலாப்பில் மீதி இருக்க நெய்யையும் ஊற்றிட்டு அப்படியே மறுபடியும் குக்கரை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. இது ஒரு தம் மாதிரி இருக்கும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, திரும்ப வந்து லேட்டானால் கூட அந்த பொங்கல் வந்து உங்களுக்கு கட்டியாக ஆகாது. அந்த தளதளப்பு அப்படியே இருக்கும். கரெக்டாக 2 நிமிஷம் போதும். சிம்மரில் இருந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பரான அருமையான ஒரு கோவிலில் கொடுக்குற மாதிரி அவ்வளோ அருமையான ஒரு சக்கரை பொங்கல் இது. இந்த வெண்பொங்கல் மட்டும் பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் வந்து அந்த மிளகு பொங்கலே செய்வாங்க. சில பேர் வீட்டில் வந்து பால் பொங்கல் மாதிரி பானையில் செய்வாங்க. இருந்தாலும் மெயின் வந்து சக்கரை பொங்கல் இல்லையா? அது வந்து இந்த மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சிங்கன்னா சும்மா இப்படி தளன்னு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு தேவையான மற்ற டிஷ்ஷஸ் எல்லாம் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். வெண்பொங்கல், அப்புறம் கூட்டு, சாம்பார், எல்லா ரெசிப்பியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு இந்த பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.